நல்லா மெசேஜ் சொல்றாங்க? நல்லா குருமா மெசேஜ் மூவி நல்லா இருக்கு. என்ன மெசேஜ் சொல்றாங்க? ஃபீல் குட் அவ்வளோதான். எதுவும் நம்மனா நடக்காமல் இருக்காது. எனக்கு அந்த ஹோல் மூவிலே பிடிச்ச ஒரு வார்த்தை, நம்ம நினச்சி ஒரு விஷயம் உண்மையாக பண்ணோம்னா the universe will make it happen and it has make it happen for both Vinayak and Bharat and please come and watch. Please, thank you. லேக் ஆகிற மாதிரி சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கு? எல்லாமே 20 லைக் அது ஹோல் மூவி வந்து நம்ம லைஃப் தான், டோட்டலாக நம்ம லைஃப் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்துருங்க. தேங்க்யூ. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஒய்ஃப் வந்து எப்படி அதாவது ரபட்லாம் காமிச்சு ஸோ அதே தான் நிறைய பேர் எஸ் எனக்கு தெரியும் லைக் எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்ஸஸ் இல்லை, எல்லா லவ் மேரேஜுமே சக்ஸஸ் இல்லை கண்டிப்பாக. ஸோ எல்லாமே ஒரு நாள் நமக்காக மாறுன்றதை நம்பி கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை பாருங்க. மேக் இட் அ பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. பட் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. லேக் ஆகிற மாதிரி சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கு? புரியல. லேக் ஆகிற மாதிரி சீன்ஸ் இல்லை அப்படிலாம் இல்லை. எந்த விதமான ஒரு ஃப்ளோவும் இல்லை. மூவி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குறோம். ஒருத்தர் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் சீன்ஸ் இருந்துச்சு பாத்தீங்க? என்னோட சிஸ்டரோட கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பொண்ணு வந்து ரபட் ஸ்டார்டிங்கில் ரெக்கார்டாக தான் காமிச்சிருப்பாங்க, பட் போக போக ரொம்ப இமோஷனலாக காட்டியிருப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் கெமிஸ்ட்ரி அந்த சீன்ஸ்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒன்றும் ஃப்ளாஸ் இல்லை. ரேட்டிங் 10 out of 10 கொடுக்கலாம். ஸோ மூவி வந்துட்டு ஃபேமிலி மூவி, லைக் லவ் எமோஷ்னல் மூவி, லைக் வேறு உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம். ஸோ லைக் ஓவர் என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் ஃபேமிலி கூட பார்க்க, மியூசிக்கோட பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். என்ன மாதிரி மெசேஜ் சொல்றாங்க? ஸோ லவ் ஆஃப்டர் மேரேஜ், அதுதான் மெசேஜ். ஸோ அது எமோஷ்னலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். தட் இஸ் த மூவி. ஸோ நீங்கள் போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? விஜய் ஆண்டனி டிஃப்ரெண்ட் விஜய் ஆண்டனி நீங்கள் இந்த மூவியில் பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கும், அவருக்கு சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். சாங்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சா? சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஈவன் லிரிக்ஸ் நீங்கள் கேட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்க லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் பார்த்தீங்களா? என்னோட லைஃப் கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா எல்லாரோட லைஃப்புமே கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒரு இதில் சின்ன சின்ன பாயிண்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் மூவி. கன்ஃபார்மாக வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆகிற மாதிரி சீன்ஸ் ஏதாச்சும்? புரியல. லேக் அப்படிலாம் இல்லை, நீங்கள் மூவியோட பார்த்தீங்க, மூவி இல்லாமல் அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். நீங்கள் சூப்பராக பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் மூவி. ஸோ ரேட்டிங் எவ்வளோ தருவீங்க? நான் தருவேன் 5க்கு 4 தருவேன். நீங்கள் போய் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். லைக் நீங்கள் எப்போவுமே ஆக்ஷன் ஆக்ஷன் கொலை பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் கமர்ஷியல் ஃபேமிலி மூவி அப்படி நினச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு நல்லா பிடிக்கும் அந்த மூவி. ரொம்ப இன்டிமென்சியால் அப்படி கிடையாது, நடக்கிறது தான். அதனால ரொம்ப அதை இது பண்ணிலாம் நீங்கள் பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் தண்ணி அடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே அவ்வளோ லைக் தப்பாக நாங்கள் கொடுக்குற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்கும். ஓகே. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க? மெசேஜ்னால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு புரிதல் எப்படிலாம் இருக்கணும், ஒரு வேண்டாம் வெறுப்பாக கல்யாணம் வச்சா அவங்க லைஃப் எந்த மாதிரி முடியுன்றதான் காட்டியிருக்காங்க. என்னன்னா எல்லாம் ஒரு இட்லிக்கு சாம்பார் சட்னி அந்த மாதிரி தனித்தனியாக இருந்தால் தான் நம்ம எது பிடிக்குதோ நம்ம அதை தொட்டு சாப்பிடலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா விதமான குழம்பையும் ஒரே குண்டானில் ஊற்றி கிண்டி ஒரு குருமா கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது அந்த குருமாவும். லேக் ஆகிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன லேக் தான், படமாக போகும்போது எதுவுமே தெரியல. அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. லவ் கெமிஸ்ட்ரியில் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்தது. விஜய் ஆண்டனி போன படங்களுக்கு இந்த படங்கள் ரொம்ப நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டாக இருந்தது. எப்படின்னா போன படங்கள் கத்தி வெட்டு குத்து இப்படின்னே போவோம், அதனால ஏதோ படம் பண்ணதுக்காக பண்ணியிருந்தாரு. இந்த படம் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம், ஏன்னா போர் அடிக்காமல் போகுது, அவ்வளோதான். ஒரு பொண்ணை வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இல்லை சரக்கு அடிக்கிறது இது பெண்களை நம்ம சாமியாக கும்பிட வேண்டிய காலங்கள் இது. ஏன்னா பெண்களை வந்து அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். படத்துக்காக இந்த விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது படத்துக்காக ஏற்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை, லைவில் நடந்தால் மட்டும்தான் பிரச்சனை. இந்த மாதிரி படத்துக்காக தான் வச்சுருக்காங்க, அது தப்பு இல்லை. படத்தில் மெசேஜ்ன்ற மாதிரி கிடையாது, ஒரு கமர்ஷியலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கக்கூடிய படம் தான். கொஞ்சம் ராம்காம் ஃபீலில் ரொமான்டிக்காக நல்லாயிருக்கு. காமெடி எல்லாமே நல்லாயிருக்கு. காமெடி பண்ணவங்க யோகி பாபு சார், சாரா சார், விடிவி கணேஷ் சார் 3 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு பொண்ணை சரக்கு அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்களா? இல்லை அது படத்தில் அந்தளவுக்கு காமிக்கலை. மேபி ட்ரெய்லரில் அந்த இதில் ஃபீல்ஸில் இருந்தது ஃபஸ்ட் லுக் போஸ்டர்லாம். பட் படத்தில் அந்தளவுக்கு இல்லை. ஃபேமிலியாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான். ஓகே. லவ்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி இருந்துச்சு? அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்தது. அதான் விஜய் ஆண்டனி சார் புதுசாக பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சூட்டாக அது அவருக்கும் நல்லா இருந்தது. ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி சாருக்கு இது கொஞ்சம் வித்தியாசமான டேர்னாக இருக்கும். எப்பவுமே ரெகுலராக ஒரே மாதிரி நடிக்காமல் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா நடிச்சு ஒரு ரகட்டான
காமிச்சிருக்காங்க ஹீரோயின். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டைமில் எல்லாருமே கேர்ள் எல்லாருமே அப்படி தான் மோஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதை மோஸ்ட்டாக இருக்கிறவங்கள காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரக்கெட்லாம் இல்லை. லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. நிறைய சாங்ஸ் இருக்குது. சாங்ஸ்லேயே கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப். அதுவும் நான் செட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. லேக் ஆகுற மாதிரி சீன். லேக் எல்லாம் எதுவும் இல்லை. நல்லா பார்க்கலாம். இந்த இயரில் இது வரைக்கும் வந்ததில் நல்ல படம். நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட படம். யாரும் தாராளமாக பார்க்கலாம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரது தான் காதல். ஆனால் காதல் வெவ்வேறு பேர்களும் இருக்குது. இப்போ உங்களுக்கு வாங்கினா ஒரு நட்புன்னு சொல்லலாம். அவங்க 2 பேருக்குனா வேலை தொழிலால் வர நட்புன்னு சொல்லலாம். அன்போட முக்கியத்துவம் என்ன, அன்பு காமெடி ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு போவாங்க, எந்த அளவுக்கு தாங்கிப்பாங்கன்றதான் காட்ட விரும்புது இந்த படம். Okay, அந்த பொண்ணு ரகட்கலா காமிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்கு அந்த லவ்ல? ரகட்கலா காமிச்சிருக்காங்க ஹீரோயின். அந்த லவ்ல எப்படி செட் ஆச்சு உங்களுக்கு? அது கதை, நீங்கள் கதையை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு எதுக்கு அப்படி இருக்குன்றது புரிஞ்சிடும். ஸோ அப்படிங்கிறதால ரொம்ப நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு படம். ட்ரிம்டாக கரெக்டாக சூப்பராக தான் இருக்கும். லவ் கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க 2 பேருக்கு? விஜய் ஆண்டனி சார் லவ் அது கதையாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் ஒரு பக்கம் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிறதால கதை தான் இங்கே ஹீரோன்றதால அது சாதாரணமாக வந்துடும். அந்த கெமிஸ்ட்ரின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆச்சுங்க. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு. பரத் தான் ஆக்சுவலி பரத் சேகர்ன்றவர் தான் மியூசிக் டைரக்டர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மௌன ராகமாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ராஜா ராணி அது. கிளைமேக்ஸில் கூட பிச்சைக்காரன் 2ல் தங்கச்சி சென்டிமெண்ட். கிளைமேக்ஸில் அவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸு, அவங்க எடுக்கிற ஸ்டோரியும் சரி, ரியல் சினிமாவில் நம்ம பார்க்குறப்பவும் சரி கலக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. பரவாயில்ல, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது படம். விஜய் ஆண்டனி சார்கிட்ட இப்படி ஒரு கல்யாணம் ஆன ஒரு வீட்டுக்காரன் சாக்ரிஃபைஸ் பண்ணி நடிக்கிற ஒரு பர்ஃபார்மன்ஸு புதுசாக இருந்தது. சினிமாவை உள்ளார்ந்து லவ் பண்ணுற ஒருத்தரால் மட்டும்தான் இந்த மாதிரி கதைகள்லாம் சூஸ் பண்ணி மக்களோட பல்ஸு தெரிஞ்சவங்க தான் இப்படி பண்ண முடியுன்றது விஜய் ஆண்டனி தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல நடிகர்ன்றதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன் ஸ்க்ரீன் பேர் ஒட்டலை, அவங்க எடுக்கிற கதையிலையும் ஒட்டலை. பட் கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் டைலாக் டெலிவரியும் எமோஷனல் ஆக்டிங் வயசில் 2 பேருக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகி நம்ம கண்ணில் தண்ணி வர அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணலாங்கிறது வந்து ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஒரு ஹஸ்பண்டாக இருந்து எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அது எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. லேக் ஆகுற மாதிரி சீன்ஸ் ஏதாச்சும்? புரியல. கெமிஸ்ட்ரிலாம் வந்துட்டு நல்லாவே படம் பார்த்துருச்சுக்கோங்கண்ணா. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லாவே செட் ஆச்சு. லைக் அவர் நிறையா பேசியிருப்பார், சொல்லியிருப்பார் ஒரு பொண்ணுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு. அது ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஒரு பொண்ணாக வந்து எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அவர் பண்ணுறதுலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து ரொம்ப நியூவாக தெரிஞ்சது அவர் பண்ணது. ஸோ அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இது அவருக்கே ஒரு ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற சண்டைகள் பிரச்சனைகள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக புரிஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்துருவீங்க. ஒரு படத்துக்கு அதான் தேவை. எமோஷன், லவ், காதல் எல்லாமே இருக்குது. இதுலேயுமே அது எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் கொடுத்துருக்காங்க. விஜய் ஆண்டனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஜய் ஆண்டனியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த பொண்ணு ரகட்கலா காமிச்சிருக்காங்க. ஃபேஸ் செம்மையாக சூட் ஆகிருக்கு. எங்கேருந்து பிடிக்கிறீங்களே தெரியல ஹீரோயின்ஸ் எல்லாம். ஆனால் பிடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இவங்க இந்த ஹீரோயின் நல்லா இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு போவாங்க. ஏன்னா அவங்க நல்லா சூட் ஆகிறாங்க. பேசிக்காக அவங்க கேரக்டர் வைஸ் நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. லவ்வுமே அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் எமோஷன்ஸுமே பயங்கரமாக இருக்காங்க. திமிருமே பயங்கரமாக இருக்குது. லேக் ஆகுற மாதிரி சீன் இல்லை, லேகெல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. கதைக்குள்ளே தான் இருக்குது. தேவையில்லாமல் பாட்டு வருது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி லாஸ்ட்டாக வந்து படத்துக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாங்ஸுமே நல்லா தான் இருக்குது. நான் பெருசாக கேட்கல. பட் ஆனால் இதில் ஒரு ஸ்டெப்பு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டெப்பு கூட நல்லா தான் இருந்துச்சு. இப்படி போடுற ஸ்டெப்பு கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அது கூட நல்லா தான் டிஃப்ரெண்ட். அது ஆக்சுவலாக நல்ல படங்களை யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ப்ரொமோட் பண்ணால் தான் நல்ல படங்கள் வந்து வளரும். எனக்கு தெரிஞ்சு நேற்று கூட அந்த என்னது த கோட் ஆஃப் த லைஃப் அது கூட பார்த்தேன். அது கூட நல்ல படம் தான். அதுவுமே யாருமே ப்ரொமோட் பண்ணல. இன்னுமே இந்தியா தமிழ்நாடு லெவலில் யாரும் இன்னும் ப்ரொமோட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நல்ல படங்களை ப்ரொமோட் பண்ணால் தான் நமக்கு வந்து தமிழில் படங்கள் வரல நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. பட் நல்ல படங்களை ஏன் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எங்கே இருந்தோ ஒரு மலையாள மூவியில், எங்கேருந்தோ ஒரு தெலுங்கு மூவியில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்களே தவிர்த்து இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணோம். அந்த டேரக்டர் மூஞ்சியை நான் பார்க்கணும். அது தேட்டர்லேருந்து வரும்போது அந்த டேரக்டர் மூஞ்சியை பார்க்கணும். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு கண்ணீர். அவங்க குடும்பம் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க.
ஏன்னா அந்த படத்தோட சக்ஸஸ் வந்துட்டு அவ்வளோ மூஞ்சிலே தெரியுது. இந்த வருஷத்துல நல்ல ஒரு பிளாக் பஸ்டர், அடுத்து டாடாக்கு எடுத்து நல்ல ஒரு மூவியாக இருக்கும். என்ன பொறுத்தவரை லவ் இது நீங்கள் நார்மலாக பார்க்குற மாதிரி விஜய் ஆண்டனி கிடையாதுங்க. இது ஆக்சுவலாக டிஃப்ரெண்டான ஒரு விஜய் ஆண்டனி. நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அண்ட் மியூசிக் உண்மையிலே புது மியூசிக் டேரக்டர் நினைக்கிறேன், அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த லவ் போர்ஷன்ஸில் அந்த டைலாக் டெலிவரி எப்போவுமே அந்த எமோஷன்ஸ் நல்லா காமிச்சிருக்காங்க. தங்கச்சி அண்ணன் அதில் அந்த எமோஷன் யாருக்கு தான் பிடிக்காது, தங்கச்சியெல்லாம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அந்த எமோஷன்ஸுமே நல்லா கொண்டு போயிருக்காங்க. பெருசாக லாக் அப்படின்னா எதுவுமே எனக்கு தெரியல. இது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த தங்கச்சி போர்ஷனில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தெரியல. அது எனக்கு ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி நினச்சா உட்காந்து பார்க்கும்போது எனக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டராக தெரியுது. தமிழ் சினிமாவில் புதுசாக இருந்துச்சு யோகி பாபு அவங்க ரோல் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு வந்து நல்லா இருந்துச்சு. காமெடி ஜோக்ஸ் தான். விடிவி கணேஷ்க்கும் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி தான், பட் அவங்க வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தது, நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் நல்லா தான் சூப்பராக தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதோட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு அளவுக்கு எங்கேஜிங்காக தான் இருக்குது ஃபுல் மூவியும். ஒரு 3 hours 2.5 hours போனதே தெரியல. ஓரளவுக்கு எங்கேஜிங்காக தான் ஸ்டோரி. ப்ளஸ் வந்து மியூசிக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோரியும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து ஸ்டோரி கன்வே பண்ணிட்டாங்க ஆடியன்ஸ்க்கு. அதனால அது ஒரு ப்ளஸ் சொல்லலாம்.